பாருங்க எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்க. செம்ம பவர்ஃபுல் மோட்டர் ஆக்சுவலாக, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில். டெக்ஸ்கோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மிரானா கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்சி ரிமோட் கார் இருக்குது. இந்த ரிமோட் காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு கண்ட்ரோல்டு ஆப் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஐஃபோன் ஆண்ட்ராய்டு ரெண்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி. நான் இதை பற்றி லேட்டராக சொல்கிறேன். 2000 mAhக்கான இன்பில்ட் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் 1 hour பேக்கப் சப்போர்ட் இருக்குது. 1.5x பவர் பூஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து காரை வந்து நார்மலாக அது போகிற ஸ்பீடோட ஜாஸ்தி பண்ணலாம். சி டைப் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வோ ஸ்டீரிங், ரெஸ்பான்சிபிள் ஸ்பீட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபங்க்ஷன் இருக்குது. மொபைல் கன்சோலு, USB-C டைப் ரீசார்ஜபிள், பவர்ஃபுல் மோட்டரு, அக்சசரிஸ் கம்பேட்டபிள். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் தான். இங்கே பாருங்கள். ஸோ 2 அக்சசரிஸு, அதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனு, ஸ்ட்ராங் சேஸஸு, அதேமாதிரி ப்ரொபோஷனல் ஸ்பீட் கண்ட்ரோல், 4-wheel டிரைவு, ஏஆர் கேம் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஏஆர் பற்றி நான் தெளிவாக காட்டுறேன். செம்மையாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். டியூரபிள் மெட்டீரியல். ஸோ யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா டெரெயின்லையும் யூஸ் பண்ணலாம் இதில். இங்கே பாருங்கள், அதான் மெயின். அதேமாதிரி ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவ் கலர்ஸு, 1:16 ஸ்கேல் மாடல் வந்து உங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு சேஃப் ஆப் ஃபார் கிட். ஸோ இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கேமும் ஆடிக்கலாம். இது வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில். ஸோ இது வந்து 4000, பட் 4000 கிடையாது. இப்போ வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த டாயோட அக்சசரிஸும் வந்து உங்களுக்கு கூடவே அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்ஃபோனில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. நான் மற்ற அப்ளிகேஷன்ஸோட இதை ஏன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அக்சசரிஸ் பார்ட் 1, பேட்ரி சார்ஜிங். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பேட்ரி சார்ஜிங்க்கு, பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அது இண்டிகேட்ரு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆன் அண்ட் ஆஃப், பவர் பட்டன். ஸோ இங்கேயும் வந்து ஒரு கியூஆர் ஸ்கேனர் இருக்குது. அக்சசரிஸ் போர்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 போர்ட் இருக்குது. போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், 3.5mm ஜாக் வச்சு ப்ளகின் பண்ணுற மாதிரி. நான் ப்ளகின் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ அதேமாதிரி இங்கேயும் வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சூப்பராக டிசைன் பொறுத்த வரைக்கும் செம்ம. 4-wheel டிரைவ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தனி மோட்டர், பேக்லேயும் வந்து தனி மோட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாங் USB Type-C சார்ஜிங் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவலில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பட் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தா இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், சரிங்களா? அதேமாதிரி உங்களோட அக்சசரிஸையும் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் மூலிமாவே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லை iOS-ஆக இருக்கட்டும். ஸோ யூசர் மேனுவல் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அக்சசரிஸ் வந்து எப்படி இது பண்ணணுன்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். பவர் ஆன் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கெலிப்ரேட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு LED லைட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் அக்சசரிஸும் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து டர்போ சார்ஜர். இது தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அவங்களே வந்து கம்பெனி வெப்சைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கம்பெனி வெப்சைட்டில் காட்டுறேன் எப்படி வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். டர்போ சார்ஜர். இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த க்ரில் இருக்குல்ல, இந்த க்ரில்லை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த க்ரில்லை வந்து ஜஸ்ட்டு சும்மா அப்படியே அன்ப்ளக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து உள்ளே ஜஸ்ட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸி. வச்ச உடனே அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் 3.5mm ஜாக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து ப்ளகின் பண்ணிவிடுங்க இந்த போர்ட்டில். ஸோ இப்போ உங்களுக்கு டர்போ சார்ஜர்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபாக் லைட்டை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபாக் லைட்டும் உங்களுக்கு அதே மாதிரி 3.5mm அக்சசரி சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. இது டோட்டல் வெயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 650 கிராம் தான் வந்து உங்களுக்கு வெயிட் வருது, சரிங்களா? இதோட டோட்டல் வெயிட் வித் அக்சசரிஸோட. ஸோ இதை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இண்டிகேட்டர் இருக்குது பாருங்கள். ஃபுல் சார்ஜிங்கு,
அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது. ஸோ நீங்கள் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பிளிங்க் ஆகும் சரிங்களா. இங்கே பிளிங்க் ஆனோடனே இது அதேமாதிரி பேட்டரி சார்ஜ் ஆச்சுன்னா சார்ஜ் ஆச்சுன்னு காட்டும். ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா அதுவும் வந்து இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சி டைப் சார்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது 60 நிமிஷம் வந்து ரன்னிங் டைம் சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 57 நிமிஷம் உங்களுக்கு அரௌண்ட் 60 நிமிஷம் கிட்ட 1 ஹவர் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து சப்போஸ் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் 15 செகண்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த பவர் பட்டன்லேயே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி ஆன் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. அக்சசரிஸும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு லைட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒன்று இது வந்து டர்போ சார்ஜர் சொல்லிட்டு மேலே வந்து லைட். நீங்கள் வந்து மிரானா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு இப்போ நான் காமிச்சிட்ருக்குது. இதில் வந்து அக்சசரிஸ் போனீங்க அப்படின்னா அதுவே வந்து அக்சசரிஸ் வந்து காட்டும் சரிங்களா. இப்போ டர்போ சார்ஜர் வந்து ஆனில் கிடையாது, நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன் டர்போ சார்ஜர். அங்கே பாருங்கள் வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ரூஃப் லைட்டு தனியாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஹெட்லைட்டையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஆஃப் மட்டும் இல்லை, சப்போஸ் இதில் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு எந்த லைட் வேணும் அப்படின்றது அதோட டார்க்னஸ் பிரைட்னஸ் அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு சரிங்களா. ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காயின்ஸ் கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கிட்ட ஜெம்ஸு காயின்ஸும் நீங்கள் ஹோம் பேஜ் உள்ளே போனீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் டாயிலே வந்து இதுதான் வந்து டாப்பு சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன கொடுக்குறாங்கன்னா ரேஞ்சர் ஆல்ரைண்ட் 2500 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேசர் சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது BMW வெர்ஷன். அப்புறம் ஸ்டண்ட் கார் ஒன்று இருக்குது, இது 2500. பேசிக் வந்து உங்களுக்கு 999 வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து 1499 உங்களுக்கு ஒரு மதர்ஷிப் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற அந்த வெஹிக்கிள். ஸோ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வேணும்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெம் பேக்கும் வந்து ரொம்ப கம்மி தான். 200 ஜெம்ஸும் வந்து 79 ருபீஸ் தான். ஸோ பசங்க விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு நான் சொல்லிடுறேன், ஸோ இதில் வந்து உங்களோட அவதாரையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டைல் யுவர் அவதார் இதில் வந்து என்ன எக்ஸ்பியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அச்சீவ் பண்ணுற அந்த அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ரிவார்ட் கார்டில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு ஸோ இந்த கார்டெலாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செம்ம லுக்கு, ஃப்ரண்ட் பம்பரு. ஸோ பம்பர் பாருங்கள், ஷாக் அப்சர்வர். ஸோ இதுதான் மெயின். இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த குவாலிட்டி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஷாக் அப்சர்வர் ஃபுல்லாக அழுந்தி இருந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. ஏபிஎஸ் பிளாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க. டயர் பாருங்கள், டெரைன் கண்ட்ரோல் 4 வீல் டிரைவ் கொடுத்துருக்கிறதுனால டெரைன் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பரியாக இருக்கிற இடத்துல கூட நல்லா ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக காற்று இறக்கி விட்டு தான் உண்மையான காரையை நம்ம ஓட்டுவோம். ஸோ தண்ணியில் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஒரு மோட்டரு, இங்கே வந்து இங்கே மோட்டர் இருக்குது. ஸோ பேக்லேயும் வந்து மோட்டர் இருக்குது. 4 வீல் டிரைவ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து செம்ம ஹைட் இருக்குது பாருங்கள். ஸோ எதுலேயும் போய் மாட்டாது. எல்லா வீலும் தனித்தனியாக சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் போய்ட்டு நான் கலர் மாற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரூஃப் லைட்டு கலர் மாறிடும். டியூனிங், ஸோ இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த டியூனிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் அப்கிரேட்ஸ் காட்டுது பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்து ஓட்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாக ரீச் ஆனோன்னா அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அது மூலிமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்ட பிறகு நல்லா விளையாடி அதுக்கப்புறம் அப்கிரேட் ஃபுல்லாக 100% பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் அவங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் ஆகி வரும். செம்ம பர்ஃபார்மன்ஸு சரிங்களா. வெஹிக்கிள்லேயும் பர்ஃபார்மன்ஸ் 100%. ப்ளே கொடுத்துடலாம். ஸோ ப்ளே பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா செல்ஃபோன்லேயும் வந்து இந்த ஏஆர் ஆப்ஷன் வந்து கிடையாது. பாருங்க, யுவர் டிவைஸ் டஸ் நாட் சப்போர்ட் ஏஆர் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் சப்போர்ட். இந்த எஸ்கேப் இது ரெண்டுமே பீட்டா வெர்ஷன். சர்வீஸ் இது இருக்குது. இது இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு மேபி ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம். அதே வந்து 30 MB கிட்ட காமிக்குது சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். பண்ணிங்கன்னா இப்போ அது வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா ஃபுல் ஸ்பீடில் இல்லை, ரொம்ப கம்மி ஸ்பீடில் கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். இங்கே பாருங்கள், கம்மி ஸ்பீட்லேயே சவுண்டு வேண்டாம் அப்படின்னாலும் மியூட் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் வேணும்னா ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஆஃப். ஒரே பட்டனில் எல்லாமே ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக ஓடும். பேக் எடுத்துருவோம்.
ஸ்லோவாக போயிட்டு டேர்ன் பண்ணி வர மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம். பாருங்க, டேர்னிங் ஆங்கிளும் வந்து கம்மி தான். இதை வச்சிங்கன்னா செம்ம ஸ்பீடில் வரும். எவ்வளோ நேரம் விளையாடிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ட்ரிஃப்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ இப்போ இதுலேருந்து வெளியே வந்துட்டு இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரீ ப்ளேக்கு பதிலாக இப்போ நம்ம ஃப்ரூட் ஹண்டர் போய் பார்ப்போம். ஸோ அது கேட்கும்போது ஓகே கொடுத்துருன்னு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் அரேனா கொடுக்கணும். பிளேஸ் அரேனா கொடுத்துட்டு பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுவாகிடும். அதே மாதிரி மூவ் அரவுண்ட் யுவர் டாய். அவ்வளோதான். இப்போ ரெடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கேட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ப்ளே. ஸோ இங்கே பாருங்கள், அதுவே ஒரு சர்க்கிள் காட்டி அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கேம். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஹண்டருக்கு பதிலாக கீழே வந்து எஸ்கேப் ரூட்னு இருக்குது பாருங்கள். ஸோ செட் ஆகிடுச்சு. செட் ஆகிட்டோன்னே இங்கே தான் உங்களுக்கு ரெடின்னு காட்டும். சரி, ரெடி கொடுத்துட்டிங்கன்னா எஸ்கேப் ரூட் லெவல் 1 அங்கே பாருங்க. இப்போ இந்த மேட்டில் ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் திரும்பி ஸ்லோவாக தான் ஏற்ற போகிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்கள். அங்கே பாருங்கள், ரிவர்ஸ்லேயே பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள். செம்ம பவர்ஃபுல் மோட்டர் ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் போயிடுச்சு. ஆஃப் ரோடெலாம் பூந்து விளையாடுது. செம்மையாக இருக்குது பாருங்கள். லைட் போடுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். செக்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.